ஐபிஎல்லுடைய ஹிஸ்ட்ரியிலேயே யாரும் பார்க்காத ஒரு ஸ்கேமை இந்த 2026 நமக்கு காமிச்சிருக்கு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுக்கு முன்னாடி முடிச்சு வைக்கிய ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐபிஎல்லோட ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் ஸ்கேம் பார்த்துருக்கோம், பெட்டிங் ஸ்கேம் பார்த்துருக்கோம், ஏன் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 2 டீமை பேன்லாம் பண்ணாங்க. இந்த விஷயம்லாம் கூட நம்ம பார்த்துட்டோம். ஆனால் எம்எஸ் தோனி ஸ்கேம் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி இந்த சீசனில் தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் மட்டும் தான் தோனி விளையாட மாட்டாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 மேட்ச் அப்படின்றது 2 வாரமா மாறிச்சு. ருத்ராஜ் கெய்க்வாடு கிட்ட கேட்கும்போது கூட என்ன சொன்னாரு, அவர் அடுத்த மேட்ச் விளையாடுவாரு அப்படின்னாரு. அதையே தான் ஃபிளெமிங்கும் சொன்னாரு. ஆனா கடைசி வரைக்கும் இந்த சீசன் முழுக்க ஒரு மேட்ச் கூட விளையாடாம, அதுவும் கடைசி 2-3 மேட்ச் எல்லாம் டக் அவுட்ல கூட இல்லாம அவரு வந்துடுவாரு, வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி பில்டப் மட்டும் தான் கொடுத்தாங்களே தவிர ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற விதமா, அதாவது தோனி வந்து மேட்ச்ல விளையாடுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற விதமாகவும் அட்லீஸ்ட் நீங்க வந்து பிளே ஆஃப் குள்ளேயாச்சும் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அதுவும் பண்ணாம, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம லிட்டரலா இவங்க ஃபேன்ஸை ஏமாத்திருக்காங்க. சிஎஸ்கே மேட்சுக்கு முன்னாடி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சோசியல் மீடியால கரெக்டா இவங்க வந்து ஒரு சில விஷயங்களை கசிய விட்டுறாங்க. தோனி இந்த மேட்ச் விளையாடுவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தோனி இவங்க விளையாடுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் டிக்கெட்டை வாங்கிட்டு, அதாவது 1000 ரூபாய் டிக்கெட் 5000 ரூபாய் கொடுத்தோம், 2000 ரூபாய் டிக்கெட்டை 8000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போன ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்ன கிடைச்சது அப்படின்னா வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். இது மூலமா ப்ராஃபிட் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சேப்பாக் மேனேஜ்மெண்ட்டும் தான். இவங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கசிய விட்டு அவங்களுடைய அந்த டிக்கெட் சேல்ஸ் உடைய குரோத்தை அதிகப்படுத்திக்கிட்டாங்க. சிஎஸ்கே உடைய மேட்ச் ஒவ்வொரு வாட்டியும் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனும் வரும். அது கூடவே வந்து தோனி ப்ராக்டிஸ் பண்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நிறைய இவங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்தே போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவங்க லிட்ரலா ஏமாத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு கண்கூடா தெரியுது. அதே மாதிரி இதை நான் மட்டும் சொல்லல, கிருஷ்ணமாச்சாரி சீக்காவும் இதை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க ஃபேன்ஸ் கிட்ட முன்னாடியே இந்த சீசன்ல தோனி விளையாட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவங்க மென்டலா ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுடைய டிக்கெட் சேல்ஸை அதிகரிக்கிற விதமா தோனியோடைய பெயரை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. சரி, 2027லயாச்சும் தோனி விளையாடுவாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சிஇஓ விஸ்வநாதன் அவர்கள் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு அவர் ஏதோ ஒரு விஷயத்துல, அதாவது பிளேயராவோ இல்லை ஒரு மென்டாராவோ எங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம், அவர் விளையாடுறது கூட எங்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா முடிவு அவருடையது அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்போ கூட இவங்க தெளிவான ஒரு விஷயத்த கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, தோனி விளையாடுவாரோ இல்லையோ, ஆனா ஃபேன்ஸுடைய எமோஷன்ல இவங்க லிட்ரலா விளையாடிட்டாங்க அப்படின்றது இது மூலமா தெரிய வருது. ஸோ 2027ல தோனி விளையாடுவாரா இல்லையா, இல்லை நீங்க, அதாவது ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம முடிச்ச விக்கியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.